பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிம்பிளால் பருவால் உண்டாக்குற அந்த தழும்புகள் பற்றி தான் நான் பேச போகிறேன். பரு இந்த மாதிரி பரு வரும்போது இன்ஃப்ளமேஷன் ஆகும், நம்மளோட சருமம் குண்டாகும் இல்லைங்களா? அது அமுங்கும் போது நம்ம சருமம் மார்க்கை உண்டாக்கிடுது. அதுதான் ஆக்னே ஸ்கார் அப்படிம்பாங்க. இது அப்படியே விட்டீங்கன்னா தானாக சரியாகும். சில பேருக்கு ரொம்ப மாதங்கள் ஆகும் சரியாக, சில பேருக்கு வருடங்கள் கூட ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்னே ஸ்காரே வராது. அது ஒரு சருமத்தை பொறுத்த வரைக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்னே வந்துச்சுன்னா ஸ்கார் வராது. ரொம்ப நன்றி கடவுளே. ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது இல்லைங்களா? சில டைம்ஸ் எனக்கு வரும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 2 முறையை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன். முதல் விஷயம், இந்த 2 முறைக்கு முன்னாடி முதல் விஷயம், இயற்கை மருத்துவம் பண்ணும்போது பொறுமை ரொம்ப முக்கியம். இயற்கை மருத்துவ இன்க்ரீடியன்ஸை விட பொறுமை தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் இயற்கை இன்க்ரீடியன்ஸ்லாம், சரிங்களா? இயற்கை மருத்துவம் எப்பவுமே மெதுவாக தான் வேலை செய்யும், மாதங்கள் எடுத்துக்கும். அதனால் பொறுமையாக செய்யுங்க, தொடர்ந்து செய்யுங்க, விடாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க, கண்டிப்பாக சரியாகும். முதல் முறை 2 இயற்கை பொருட்கள் வச்சு செய்கிறது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்படி 1 ஸ்பூன் லெமன், இப்போது 1 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. சின்ன ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 2-3 சொட்டு லெமன் விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இயர்பட் எடுத்துக்கோங்க, இல்லை ஜான்சன்ஸ் பட் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதுலேருந்து அப்படியே தொட்டு எங்கே ஆக்னே ஸ்கார் இருக்கோ அங்கெல்லாம் வச்சுக்கோங்க. சும்மா நான் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தினமும் பண்ணுங்கள். வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வச்சுட்டு கழுவிக்கோங்க. தினமும் இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும். விடாமல் செய்யுங்க. ஒருத்தர் சருமத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நாள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் சருமத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு நல்லா வரும். ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கிறது இன்னும் நல்லது. அடுத்து இன்னொரு முறை விட்டமின் இ கேப்சியூல்ஸ் அப்படிம்பாங்க. விட்டமின் இ கேப்சியூல்ஸில் ஓட்டை போட்டு அதில் பிதுங்கி எடுத்து அதை இதே மாதிரி ஜான்சன்ஸ் பட்ஸ்லேயோ ஏதோ ஒரு இயர்பட்ஸில் தொட்டு அந்த இடத்துலலாம் வச்சு அரை மணி நேரம் கழித்து கழுவிடுங்க. இதையும் தொடர்ந்து பண்ணுங்கள். எது உங்களுக்கு தீர்வு கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க. சுலபமாக சரி பண்ணிடலாம். பொறுமை தான் ரொம்ப முக்கியம். அவ்வளோதாங்க. இப்படி தான் ஆக்னே ஸ்காரை சுலபமாக சரி பண்ண முடியும். உங்களுக்குலாம் அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. வணக்கம்.